ஒரு ப்ரோ பார்த்தீங்கன்னாக்கா யூஐடி கொடுத்து மேட்ச் உள்ள வந்தார். சரி வாங்க மேட்ச் உள்ள போயிடலாம். மேட்ச் உள்ள போனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டே அவருக்கு நெட்டு கிடைக்கல போலருக்கு. சரின்ட்டு வாழை போட்டு மாட்டி விட்டாச்சு அவரை. அவர் அநியாயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஜோன்லேயே செத்துட்டார். அவரோட மைண்ட் வாஷ் எப்படி இருக்கும்னு நீங்களே கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுங்க. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வெளியவே வரல. கடைசி ஜோனே வந்துடும் போலருக்கு. அந்த அளவுக்கு மறைஞ்சு மறைஞ்சு வந்துன்னே இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு ஏறக்குள்ள என்கிட்ட தலையை காட்டிட்டார். அவர் மாட்டிட்டார். சரின்ட்டு செகண்ட் ரவுண்டு ஈஸியாக அடிச்சு முடிச்சாச்சு. தேர்ட் ரவுண்டு அப்படியே தான் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு போயிருப்பேன். கஷ்டம் பார்த்தா ஸ்மோக் பாம்பு அது ஃப்ளாஷ் பிடிச்சி எல்லாத்தையும் மாணவரே போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா ஒரு பாம்பு போட வந்தார். நம்ம அது போடுறதுக்குள்ளே எம்பி அவர் அடிச்சு முடிச்சிட்ருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு அடிச்சாச்சு. இன்னும் 5 ரவுண்டு தான் அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு 4வது ரவுண்டு போயாச்சு. 4வது ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் என் டவரே கிடைக்கல. விட்டு 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 கேட்சின்னு இருந்ததா. சரின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுருந்தேன். உடனே நெட்டு பியூராக வர ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு போனால் மறுபடியும் ஸ்மோக் பாம்பத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. எம்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டை வச்சு முடிச்சு விட்ருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர்ஸே வந்திருக்கு. அது உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓபி ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஷாட்டுக்காகவே நீங்கள் லைக் பண்ணணும். அந்த ஷாட்டை நீங்கள் பாருங்களேன். இப்போ நான் இப்படி போயிட்டு இந்த பக்கம் வந்தால் ஃப்ளூக்கில் எனக்கு ஊந்துதுங்க என் ஷாட்லாம். நான் ஒத்துக்கிறேன், இந்த ஷாட்லாம் ஃப்ளூக்கு, சரியான ஃப்ளூக்கு எனக்கு. இந்த அப்படியே 5 ரவுண்டு முடிச்சாச்சு. அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா ரிவேஜே கொடுக்க மாட்டுறாரு. ஒன்டா படிக்க தெரியாமல் யூஐடி கொடுத்து கமெண்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி இன்னும் விளாட்லாமா வேணாமா வெளியே போயிடலாமான்னு பார்த்துன்னு இருந்தேன். சரி விளாண்டே போயிடுவோம், அவர் ரிவெஞ்சு கொடுப்பாரு அப்படின்ட்டு போனால் வாழை போட்டு வெறுப்பேற்றினுக்கிறாரு என்ன. சரி ஓப்பனில் வருவார் அடிச்சிடலாம் அப்படின்னு நின்றுந்தா அந்த பக்கம் போனார். சரி நம்ம இந்த பக்கம் போய் அடிச்சிடலாம் அப்படின்னு போனால் சடன்லி ஆக்சிடென்ட் டப்புன்னு மண்டையை கீச்சு கையில் கொடுத்துட்டாரு. அவர் அது மட்டும் இல்லாமல் உட்காந்து இருந்துருக்காரு. சரி இந்த ரவுண்டு விடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 6வது ரவுண்டு வந்துச்சு. கடைசி ஜோனே வந்து போச்சு. அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ச் ஃபுல்லாக நம்ம அடிக்கிற ஷாட்டை பார்த்துட்டு நம்ம சேனலோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிருப்பான். அது என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அவன் என்ன கமெண்ட் பண்ணான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஷார்ட் அடிப்போம் பாருங்க. அதுக்கு தான் அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமெண்ட் பண்ணிருப்பான். என்ன கமெண்ட்டு நீங்களே பாருங்களேன். இங்கே வந்து இப்போ எம்பி ஷார்ட் வைக்கிறலாம் அவர் கமெண்ட் மட்டும் நீங்களே பாருங்கள். ஹேக்கராம் ப்ரோ